ஹாய் காய்ஸ், அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு 2K ரேடியோ. இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டப் தாங்க. மீட்டப் நம்ம படத்துக்கான மீட்டப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் ஏன்ப்பா அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் தாங்க எல்லாத்துக்கும் சென்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர் மற்றும் இப்போ திருப்பூரில் இருக்கவங்க நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க கூகுள் ஃபார்ம். அதனால் கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸில் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிடல, ஏன்னா காலைல ஒரு 6 மணிக்கே கிளம்பலாங்காட்டி பார்த்திங்கன்னா காலைல சாப்பிட்லங்காட்டி நேராக பார்த்தீங்கன்னா சாந்தி ஹில்ஸ் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறிட்டோம். எங்கேன்னு கேட்டால் ரேஸ் கோர்ஸ் போகும்போது ஏன் ரேஸ் கோர்ஸ் அப்படின்னா எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது பண்ணுறது லோ பட்ஜெட் படங்காட்டி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்காட்டி அதனால தான் நாங்கள் ரேஸ் கோர்ஸே மெயினாக பிளான் பண்ணது. அப்புறம் ஜிஹெச் பக்கம் இறங்கிட்டோங்க. ஜிஹெச் பக்கம் இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு பஸ் அப்படின்னா இருக்காதுங்காட்டி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தானே, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ரீச் ஆயாச்சுங்க. ரேஸ் கோர்ஸ் பார்க்கும்போது அப்படியே காலைல பார்க்கும்போது என்ன வெளிச்சோடியாக இருக்குது, ஏன்னா யாருமே இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையா எல்லோரும் அப்போ தான் நினைக்கும்போது இன்றைக்கி சிஎம் விஜய் பொறுப்பெடுக்கிறார்ல, அதனால் பார்த்திங்கன்னா யாருமே வெளியே வராதங்காட்டி தான் இவ்வளோ க்ரௌடு இல்லாமல் இருக்குது. இல்லைனா சண்டே இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்காது. அதுவும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருந்தாங்க அந்த பக்கம். இதுக்கு பின்னாடி தாங்க லொக்கேஷன். எங்கள் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோன் 2ல் தான் இந்த ஜிம்முக்கு பின்னாடி இவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பின்னாடி தான் இந்த பிளான். இந்த இடம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். மேலே மரம்லாம் பார்த்தீங்கன்னா இலையில உதிர்ந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நெகலாக இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு நெகலாக இருந்துச்சு. ஓகே ஃபைன் தான். அப்புறம் நாங்கள் கூகுள் ஃபார்ம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டீம்மேட்ஸ் வந்துட்டாங்க. டீம்மேட்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோடய பிளான் என்ன, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த படத்தில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நீங்கள் எப்படி நம்ம டீமில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் அவங்க டீட்டாக ஒரு கிளியராக ஒரு பிளான் கொடுக்கணுங்கிறத அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்களுக்கும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருங்க டைமிங் மாறி மாறி தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறையா வேலை இருந்தது. இன்றைக்கி சண்டே வேறு, எல்லோரும் ஒர்க் போயிட்டுருக்காங்க. ஒர்க் போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் இருக்கும் மாதிரி கிட்டத்தட்ட 1 hour 2 hours இருந்தாங்க. ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களோட ஐடியாலஜி எப்படி சிங்க் ஆகுது அப்படிங்கிறக்காக தான் இந்த மீட்டப்பே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் அந்த மீட்டப் நாங்கள் ஃபோன் காலே ஜஸ்ட்டு பேசிடலாம்ல, பேசி டேரெக்டாக ஷூட்டுக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம். ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க்கு தாங்க. ஏன்னா அந்த ஃபிலிம் ஒர்க்குங்கிறது ஒரு டீம் ஒர்க் தான். எல்லாத்துக்கூடையும் எல்லா ஒரு ஐடியாலஜியும் யூஸ் பண்ணி தான் படம் பண்ண முடியும். இப்போ நம்ம மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணலாம். பட் ஆனால் நம்ம எப்படி அந்த வே ஆஃப் திங்கிங், என்னோடய திங்கிங் கரெக்டாக போய் சேருமா அப்படிங்கிறது எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். ஏன்னா படங்கிறது ஒரு ஆடியன்ஸ்க்காக பண்ணுறது தான் அந்த படமே. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், அவங்களோட ஒர்க்கும் வேணும். நம்ம வேறு ஒரு ஸ்டார்ட் அப் வேறு, அதனால் லோ பட்ஜெட் பண்ணுறங்காட்டி நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தான் நிறையா பேர் வேணும். ஏடிஸ், அதுக்கப்புறம் ஆக்டிங். நம்ம எடுக்கிறது ஃபுல்லாகவே ஃப்ரெஷர் தாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரெஷர் தான். புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறோம். யாருமே ஒரு ஃப்ரேமில் இருக்கவங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. என் கேரக்டருக்கு, என் படத்தோட கேரக்டருக்கு யார் ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மீட்டப்பே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஏன்னா அதுலேருந்து நான் யாராவது எடுத்து என் கேரக்டர் ஃபுல்ஃபில்லாக நடிக்கிறவங்க யாராக இருந்தாங்க, அப்படி தெரியாட்டி கூட பரவாயில்ல, அவங்களுக்கு புதுசாக நான் கற்றுக் கொடுத்தாச்சு. என் கதைக்குள்ள இன்வால்வ் ஏன்னா கேரக்டர் தான் மெயினாக. என் படத்தில் மெயின் கேரக்டர் தான் இந்த படத்தை மூவிங்கே ஆகுங்காட்டி, அதனால் அவங்களுக்கு ஒரு தக்க அவங்கள வச்சு தான் அந்த கதையங்காட்டி அவங்களுக்காக தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நான் அந்த கதையை எழுதியிருக்கேன். அதனால தான் நான் எஃபெக்ட் போட்டு ஒரு மீட்டப்பை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மீட்டப்லாம் முடிஞ்சளவுக்கு எல்லாமே வந்திருந்தாங்க. அந்த மீட்டப் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக நாங்கள் படத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். நானும் அந்த ஜூனியர் பையனும். அவன் வேறு டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தான் வேறு. அப்படியே எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இல்லை இந்த இங்கே அந்த ஷோ டைம் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அதனால் அங்கிட்ட சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் போயாச்சு. வாக்கிங் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும் சுற்றி எந்த கடைமே இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னடா ஞாயிற்றுக்கிழமை அப்படி கடையெல்லாம் போச்சா இல்லை என்ன அப்படின்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சிட்டே பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட சுற்றி போங்க க்ரௌடு. ப்ரூக்ஃபீல்டில் பார்க்கும்போது ஃபுல்லாக க்ரௌடுங்க, பயங்கரமாக க்ரௌடு இருந்துச்சு. அப்புறம் கீழே புக்ஸ், அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேங்கோஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ வித்துட்டுலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்தாச்சுங்க. எந்த படத்துக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா மைக்கேல் படத்துக்கு தான் எடுத்திருக்கோம். அதனால் சரி ஓகே, ரொம்ப நேரம் டைம் இருக்குது, இன்னும் 1 hour டைம் இருக்குங்காட்டி வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா வெளியே போனால் வெயிலுமா சும்மா சுள்ளுன்னு அடிக்குதுங்க. அதையும் எப்படி பார்த்து சாப்பிடல, மதியானம் வேறு சாப்பிடலையா, அதனால் சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு 100 rupees தான். செம்ம ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஃபேன் இல்லை, கதில் விசிறுன்னு விசிறிட்டு அதுக்கப்புறம் பிளேட் வேறு பக்காவாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ப்ளைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி ஒரு பிளேட் மட்டும் வாங்கினேன். நான் அவ்வளோக்கா நாங்கள் சாப்பிடல, அதனால் சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா காருன்னு இருக்கான். இவனை மயக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எங்கேயாவது காரை பார்த்தோம்னா போதும், ஆனால் அழகாக அவனை இது பண்ணிடலாம், கடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பையன் இருக்கான். நம்ம ஜூனியர் பையன் தான். அவன் தான் இந்த படத்துக்கு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணுறான், எடிட்டும் பண்ணுறான். என்னோடய இன்ஸ்டாகிராம் எடிட் ஃபுல்லாமே நம்ம ஜூனியர் பையன் தான் பண்ணுறான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சுங்க. படம் போட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தேட்டர் இப்போ எல்லாம் ஆல்டர்னேட் பண்ணியிருப்பாங்க போல் உள்ள தேட்டரை. ஏன்னா சீட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீனுமே கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சுங்க. முன்ன இருந்த சீட்டை விட இந்த சீட்டுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் படம் போட்டாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக
கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. ஒரு பயோபிக் மாதிரி கிடையாது, அவரோட ப்ளஸ்ஸை மட்டுமே சொல்லியிருக்காங்க, ஒரு மைனஸ் எதுவுமே சொல்ல கிடையாது. ப்ரூக்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போல், ஏன்னா புதுசாக வந்து எக்ஸல் ஸ்க்ரீன் கொண்டு வருவாங்க போல், அது பார்க்கலாம் இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வந்து ப்ரூக்ஃபீல்டில் 5 6 மட்டும்தான், 2 ஸ்க்ரீன் மட்டும் தான் சூப்பராக இருக்கும். எனக்கு பெருசாக கொஞ்சம் இருக்கும், படம் பார்த்த ஃபீலே இருக்கும். மித்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ரீனாக இருக்கும். அதனாலவே இதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. படம் முடிஞ்சுங்க, அப்புறம் வந்து வெளியே போகலான்னு சொல்லி வெளியே போயாச்சு. கிட்ட இப்போயே 8 மணி ஆயிடுச்சுங்க இங்கேருந்து கிளம்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம். நைட்லாம் தூங்கவே கிடையாது, இன்னும் நைட்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்காட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. வந்து நெக்ஸ்ட் மீட்டப் எப்போ அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நெக்ஸ்ட் மீட்டப் வந்து அதே இடத்துல தாங்க, அதே லொக்கேஷனில் பிளான் பண்ணியிருக்கோம். அதே லொக்கேஷனில் அதே இடத்துல அடுத்த சண்டே பிளான் பண்ணுறோம். இதான் லாஸ்ட் வந்து மீட்டப். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஆடிஷன், அதுக்கப்புறம் இருக்கும். மறக்காமலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணி. எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.